அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். இந்த நாளில் செய்யக்கூடிய சிறந்த அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் அசருக்கு பிறகு செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான 3 வஜீஃபாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த 3 வஜீஃபாக்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது இலகுவாக இருக்கோ, எது ரொம்ப நிறைய பலன்கள் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானது. அல்லது 3யுமே நான் செய்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். எனவே இந்த 3 அமல்களையுமே நீங்கள் செய்யலாம். இந்த நாளுக்கான சிறப்பையும் பலனையும் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த 3 திக்ருகளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஏராளமான பலன்கள் ஒளிஞ்சிருக்கு. சுபஹானல்லாஹ், இதை இந்த நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கூலி அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் ஜுமாவுடைய தினத்திற்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான சிறப்புகளை கொடுக்குறான். காலை முதல் இரவு வரை இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக தான் இருக்குது. ஆனால் யாருக்கு இந்த சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா, இந்த நாளில் யார் அதிகமான அமல்கள் செய்கிறாங்களோ, ஒரு சிறந்த ஒரு அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிட்டு இருக்காங்களோ, அல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இதனுடைய சிறப்பு கிடைக்கும். சும்மா இருந்தோம் அப்படின்னா எப்படி சிறப்பு கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அதனால் இந்த நாளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னும் அதிகாலை ஃபஜர்லேயே நமக்கு பரக்கத்தான வானவர்கள் இறங்கக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஜுமாவுடைய லுஹாவுடைய நேரம், அதாவது 11 மணிக்குள்ளேயும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு சொல்லவே வேணாம், துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னும் அசருடைய தொழுகைக்கு பிறகு அப்படின்னா இன்னும் ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். அந்த நாளில் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா அப்படியே கபூலாகும். அதனால் அதையும் பயன்படுத்துங்க. இன்னும் இந்த நாள் மக்ரிப், இஷா, இன்னும் நாளை ஃபஜர் வரைக்கும் நமக்கு சிறந்த நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் எல்லாம் சின்ன சின்ன அமலாவது, பெரிய அமல்கள் செய்ய முடியாவிட்டால் கூட சின்ன சின்ன அமல்களையாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது அடுத்த வாரம் வரைக்கும் நமக்கு எந்த விதமான முசீபத்துக்களும் நெருங்காது. கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, வறுமை இருக்காது, நோய் இருக்காது. ஏன்னா நம்ம இந்த நாளில் சிறந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கோமே, அந்த நேரத்தில் நமக்கு தேவையானது அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கோமே, கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா வாரம் முழுவதும் நம்முடைய தேவைகளுக்கு பொறுப்பேற்றுக்குவான். எனவே இந்த ஜுமாவுடைய நாளை வீணடிக்காதீங்க. சிறந்த சிறிய ஒரு அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நெருங்குங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக கேட்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எது வேணுமோ, எப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்களோ, எந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்துக்காக அல்லாஹ்விடத்தில் காத்துட்டு இருக்கீங்களோ, அல்லது எவ்வளவு பணத்திற்காக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறீங்களோ, அல்லது யாருடைய அன்பிற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக துஆ செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அது எல்லாத்தையுமே கேளுங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த 3 அமல் சுபஹானல்லாஹ் பெரிய கூலியை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வாரம் இதை செஞ்சு பாருங்கள். அடுத்த வாரத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறும். உங்களோட விதியவே அல்லாஹ் தஆலா மாற்றி அமைப்பான். அப்படிப்பட்ட 3 முத்தான அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்று இஷாவுக்குள்ள நிறைய நற்செய்திகளை உங்களால் காண முடியும். உங்களால் கண்களை கொண்டு நம்ப முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நற்செய்திகளை தருவான், நிறைய பரிசுகளை தருவான். இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான ஒரு மனநிலையை நீங்கள் உணர்வீங்க. அது சுபஹானல்லாஹ் இன்றைக்கு இரவுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். இன்னும் சின்ன சின்ன தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்று இரவுக்குள்ளே அது உங்களுக்கு கபூல் ஆகிரும். ஓதி முடிச்ச இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய 3 சிறந்த அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்று இரவுக்குள்ளே இதனுடைய பலன்களை பார்க்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க. அந்த அளவு சூப்பரான 3 வஜீஃபா. இப்போது முதல் வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் சில வஜீஃபாக்கள் என்னால் போட முடியுது, சில நேரங்களில் என்னால் போட முடியல. இன்றைக்கு என்னால் போட முடியல. ஒரே ஒரு வஜீஃபாவை மட்டும் நான் உங்களுக்கு தமிழில் போட்டிருக்கேன். இன்னும் ஒன்று நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான், இன்னொன்று என்னால் போட முடியல. ஆனால் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்றி சொல்லணும். அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யட்டும். தினமும் நம்ம போடுற வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் தமிழில் எழுதி போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோலையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் போடுறாங்க.
இங்கிலீஷ்லேயும் போடுறாங்க, தமிழ்லேயும் போடுறாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இப்போ முதல் வஜீஃபா என்ன அப்படின்னா, இதில் நிறைய திக்ருகள் இருக்குது, நிறைய அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இருக்குது, இன்னும் இஸ்திக்ஃபார் இருக்குது, இன்னும் திருக்குர்ஆனுடைய சிறந்த வசனம் இருக்குது, இதில் அல்லாஹ்வினுடைய திருப்பெயரும் இருக்குது. இது ஒரு சிறந்த வஜீஃபா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், இந்த ஒன்றை நீங்கள் ஓதுனீங்கனாலே போதும். சுப்ஹானல்லாஹ், நம்ம இழந்ததை விட நம்ம சிறந்ததை பெற முடியும். இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க முடியும். இன்னும் நாம் கேட்கக்கூடிய துவா அப்படியே நமக்கு கபூலாகும். இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம்மி வ கதாலிக நுன்ஜில் முஅ்மினீன் யா ஹாஃபிலு யா ஹஃபீலு யா லத்தீஃபுன் லிமா யஷாஉ இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம். இந்த ஒரு சிறந்த ஒரு வஜீஃபால எல்லாமே இருக்குது. சிறந்த திக்ர் இருக்குது. இன்னும் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம், அதாவது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அற்புதமான ஒரு திக்ர் இருக்குது. இன்னும் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இதை அவங்க ஓதுனாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுனாங்க, நாம் அவங்கள விடுவித்தோம். இதை எந்த முஅ்மின் ஓதனாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து நாம் விடுவிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்குறான். அந்த ஒரு வசனத்தோடு சேர்ந்து இருக்கிறனால இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு அழகான துஆவை இன்ஷா அல்லாஹ் 3 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்த வஜீஃபா ஒரு சிறந்த ஒரு ஸலவாத். இந்த ஒரு ஸலவாத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஸலவாத் அல்லாஹ்வினுடைய கஜானாவை திறப்பதற்கான சாவி அப்படின்னு சொல்லப்படுது. இதை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா இறை செல்வங்கள், இறையருட்செல்வங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா கணக்கின்றி தர்றானா. அதாவது ரிஸ்க் விசாலமாக்கப்படுதான், கணக்கில்லாத செல்வத்தை அல்லாஹ் தர்றானா. யாரெல்லாம் இந்த வாரம் லக் அடிக்கணும், எனக்கு அதிர்ஷ்டம் பிறக்கணும், நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும், எனக்கு பெரிய அளவில் செல்வம் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். ரொம்ப ரொம்ப சிறந்த ஸலவாத். இன்ஷா அல்லாஹ் இந்த ஸலவாத்தை நீங்கள் இன்றைய தினம் 7 முறை ஓதிக்கோங்க. அந்த ஸலவாத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிக அன் துஸல்லிய வ துஸல்லிம அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா சாயிரில் அன்பியாயி வல் முர்சலீன வ அலா ஆலிஹிம் வ ஸஹ்பிஹிம் அஜ்மஈன் வ அன் தக்ஃபிரலி மா மலா வ தஹ்ஃபலனி ஃபீமா பக்கிய யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, உன்னிடமே உதவி தேடுகிறேன். அன்பியாக்கள் அனைவரின் மீதும், இன்னும் ரசூல்மார்கள் அனைவரின் மீதும், இன்னும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர், அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய கிளையார்கள் அனைவரின் மீதும் ஸலவாத்தை பொழிவாயாக. இன்னும் உன்னை கொண்டே உதவி தேடுகிறேன். இன்னும் நான் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. இன்னும் என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எனக்கு பாதுகாப்பளித்து உன்னுடைய ரஹ்மத்தை பொழிவாயாக. நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய். இந்த ஒரு ஸலவாத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஓதி துஆ செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற துஆ நிமிஷத்தில் கபூலாகும். ஏன்னா இந்த ஒரு ஸலவாத்து அல்லாஹ்வினுடைய கஜானாவை திறக்கக்கூடிய ஒரு சாவி அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இதை இன்றைக்கு 7 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு துஆ. இந்த ஒரு துஆ இருந்தால் போதும், இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி நாம் நினைப்பதை விட சிறந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்த வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்த வ கினா அதாபன்னார். எங்களுடைய ரப்பே, இந்த உலகத்திலையும் இன்னும் மறுமையிலும் எங்களுக்கு சிறந்த நல்வாழ்க்கையை தருவாயாக. இன்னும் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இதை இன்றைக்கு 17 முறை ஓதிக்கோங்க. இந்த ஒரு துஆவை ஓதினாலே போதும், நம்ம கேட்கறது கேட்காம இருக்கிறது அத்தனை விதமான சந்தோஷங்களும் அத்தனை விதமான சுகமான வாழ்க்கையும் நம்மளை தேடி வரும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இதை நீங்கள் ஓதிக்கோங்க. ஏன்னா இந்த 2 ஸலவாத்தும் அல்லது அந்த துஆவும் எனக்கு ஓத தெரியல அப்படிங்கிறவங்க இதை ஓதுனீங்க அப்படின்னாலே போதுமானது. அத்தனை அருட்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா உங்கள் மீது பொழியச் செய்வான். இந்த 3 வஜீஃபாக்களில் எதை செஞ்சாலுமே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், உங்களுடைய துஆவை கபூலாக்குவான். இந்த 3ஐயுமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. இதை ஓதி பாருங்கள். இன்றைக்கு இரவுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு ஜுமாவிலையும் ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க. மேலும் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு கட்டாயம் எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்னும் அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும்
நீங்கள் துவா கேட்கும்போது இன்றைக்கான சூழ்நிலைக்கு மட்டும் கேட்காதீங்க. இந்த வாரத்துக்கே கேளுங்க, இன்னும் இந்த மாதத்துக்கே கேளுங்க, இந்த வருடத்துக்கு கேளுங்க. உங்களுடைய ஆயுள் முழுக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமோ அதை கேளுங்க. எப்போவுமே உங்களுடைய துவாவில் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாவிட்டால் கூட ஒரு நாள் கேட்ட ஒரு துவாவாவது நம்முடைய ஆயுள் முழுக்க நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் பெற்றுத்தரும். எனவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இன்னும் நல்ல விதியை கொடுக்கக்கூடிய இந்த சிறந்த 3 வஜீஃபாக்களை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.